ஷேய் அப்பா விஷ்ணு கணக்குப்பா. எல்லா கணக்கு வழக்குகளும் திரை லோகத்தில் கைலாசத்தில் போகுது. ஆனால் கவர்மெண்ட் வேலை ஆக்கிறவன் ஒத்த பிரசண்டு கடவுளுக்கு பயந்து இருக்கான். அவனே நாக்கால விடுதான். இவ்வளோ சேட்டை அங்கே போய் பண்ணுதாங்க. கேஸை போட்டு நீதிமன்றத்தில் வழக்கு நிற்கி இவ்வளோ சேட்டை எதுக்கு பண்ணுதாங்க? ஆனால் அந்த ஐயா இடத்துல எதிர் மனதார உள்ளவன் படு மோசம் அப்படின்னு அவனே உட்காந்து பேசான். இவ்வளோ கூத்தாடா நீங்கள் அடிக்கிய உட்காந்துட்டாரா விடமாட்டார். விளையாட விட்டு பார்ப்பாருன்னு அவனே சொல்லுதான். கவர்மெண்ட் ஆளாக்கிறவன் 1 2 உட்காந்து தனிப்பெட்டியில் உட்காந்து 2 பேர் பேசுதான், 3 பேர் உட்காந்து பேசுதான். அவர்கிட்ட போய் மோதுதாங்க. இவ்வளவு சேட்டையா ஒரு நீதிமன்றமே போய் கேட்கல. நம்ம என்ன சொல்ல முடியும்? கவர்மெண்டால் அத்தனையும் கை பூரா அங்கே பார்த்தா எங்கே பார்த்தாலும் கை நீட்டி பணம் வாங்கி இந்த 5 வருஷம் சோழி முடிச்சிட்டான். இதுக்கு முன்னாடி அது சோழி முடிச்சிட்டான். எல்லாமே சோழி முடித்து கோபத்தில் உட்காந்துருக்காரு. என்ன ஏதுன்னு கேட்காம உட்காந்து நீதிமன்றமே நிற்கி. அப்போ நம்ம என்ன சொல்ல முடியும்? நீதிமன்றத்தில் அடைச்சிக்கிட்டே இருக்கான். உள்ளே போய் கேஸு உள்ளே பத்திரம் போட ஏற்ற உள்ளே போட பத்திரம். இது மூளை திருச்சி வழக்கறிஞர் பூரா அவங்க அரசியல்வாதி திருச்சி உட்காந்துருக்கான். அப்படிங்க அவர்கிட்ட முடியாது. நீ எவ்வளோ வரைக்கும் நீ ஆடுவியோ ஆடுறா அப்படிங்கிற கணக்கு அவர் பார்த்தான் பார்ப்பார் கடவுள். ஆனால் செகண்டில் இதில் தடவி எடுத்து விடுவார். கடவுளால் தான் முடியும் அப்படிங்க. அதுதான் வீல் சக்கரத்தில் எல்லாத்துலேயும் கணக்கு போட்டு எரிக்கார். ஆனால் வீல் சக்கரத்தில் தூக்கிடுவார். வீல் சக்கரம் ஆதார கார்டில் செக் பண்ணல. அவனே சொல்லலாம் கவர்மெண்ட் வேலைக்கிறேன் உனக்கு வீல் சக்கரம் இதுக்கு என்ன காரணம்? இத்தனை லட்சம் இத்தனை கோடி இவள் என்ன சம்பாத்தியம் அடித்து கேட்பார். ஐயா இராணுவ வானரப்படை வருது. அவனே சொல்லலாம் கவர்மெண்ட் வேலைக்கிறேன் இராணுவம் வந்துடும். உள்ள இராணுவ வானரப்படை வந்துடும். எல்லா கணக்குலேயும் மோசமாக இருக்குது. தமிழ்நாடு கணக்கு வெளியே பிரட்டி எடுக்காரு. இத்தனை லட்சம் கோடி பூரா கை நீட்டி வாங்குதான். பூரா ஓடுதான் பாடுதான் பூமி அழிக்கான். நல்லா 3 வேளைக்கு திங்கான். அப்படிங்க கவர்மெண்ட் வேலைக்கிறேன் 2% கணக்கு. அப்போ இது தப்பு தான். கணக்கு காலையில் பார்க்க ஒரு கணக்கு பார்த்தோன்னா அப்போ இப்பயும் போய் பத்திரம் போட்டு விளையாடுதாங்களா? அது எவ்வளோ பெரிய குற்றம். அப்போ இது பத்திரம் ஒன்று ஒன்றா உள்ளே போனால் அப்போ என்ன சிவில் கேஸ்லேயே அரெஸ்ட் வாரண்ட் உள்ளே இருக்குது. தூக்கி உள்ளே போடு கேஸு. அப்போ எங்களை அவமதிக்கியா? நீதிபதியை பூரா அவமதிக்கியா? என்ன காரணம்? இது எவ்வளோ பெரிய குற்றம். இப்படித்தான் எல்லா இடத்துலையும் வீட்டுகளில் உழைச்சிருக்கிறவன் அரும்பாடுபட்டு நீதியை கேட்கான். அது பிடுங்கி திங்கிற குடும்பத்தில் ஒரு 3 கண்டாரோலி இருப்பான். மொத்தம் 5 பேர் இருந்தானா 2 பேர் கோர்ட்டில் கேஸை போட்டுருவான். நீதிமன்றத்தில் வழக்காடுவான். அந்த 3 கண்டாரோலியும் குடும்பத்தில் விற்று தின்னுட்டு நக்கிட்டு போயிடுவான். இவனுக்கு சப்போர்ட் உடந்து யார்? வழக்கறிஞர் உள்ளே நிற்கான். 2 கால கையை பிளந்து நின்று அவனுக்கு என்னென்ன வாதாட்டங்கள் வாங்கி கொடுக்கும். திருட்டு பயலுக்கு தான் உள்ள நிறையா கலாவணித்தனம் முல்லை மாறி முடிச்சு வைக்க பைகளுக்கு தான் நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. நியாயத்தை கேட்குறவன் நீதியை கேட்குறவன் கண்ணீர் கூத்தலுமாக போகிறான். அப்பா உள்ளே அடைச்சி விட்டு கணக்கு அந்த நேரம் இராணுவ வானரப்படம் எடுப்பான்ல. அப்போ தானே இவனுங்களுக்கு தெரியும். அப்போத்தான் தெரியும் வழக்கறிஞர்களே மாற்றங்கள் கை மாற்றங்கள் போகிற கணக்கு தப்பு கணக்கே வரும். பிடிதல் பயங்கரமாக வரும். அதுக்கு தான் அடைச்சி நின்று உள்ளே விளையாடுதான். பத்திரம் மாற்றி போட பத்திரம் வேலை எழுத. இதே ஜோலியாடவங்களுக்கு இதுதான் ஜோலியாங்க. சிரிக்கு மேலே உனக்கு நேரம் நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கு. உள்ள விளையாட்டு விளையாடுறவனுக்கு முக்கால் சத்தியம்.